வெல்கம் பேக் டு கிளாம் கேர்ள். இன்றைக்கி நம்ம பெஸ்ட் ஆஃப் ப்ரொக்கோலி ஆல்ரெடி நான் ப்ரொக்கோலியோட பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலின்னா நான் கார்ட்ஸில் மேலே கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொக்கோலி வந்து சைட் டிஷ் செய்ய போகிறோம். இதுக்கு ஆனியன்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், கார்லிக் வந்து கொஞ்சம் சாப் பண்ணியிருக்கேன், க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணியிருக்கேன், இந்த உரத் தால் வந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ பேன் ஹீட்டப் ஆனதும் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை மாதிரி நீங்கள் செக்கில் ஆட்ட எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லது நம்மளுக்கு. நான் ரொம்பவே ஆயில் யூஸ் பண்ணலை. இந்த வெஜிடபிள் பற்றி பெனிஃபிட்ஸ் நான் நிறையவே சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வெஜிடபிளோட சைட் டிஷ் நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்லர் காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட்டப் ஆனதும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உரத் தால், அதாவது உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணோன்னா அது சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகிடும். இப்போ இது நல்லா ப்ரௌனாக வந்து ஆகட்டும். மஸ்டர்டு சீட்ஸும் நல்லா கிராக்கில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கிராக்கில் ஆகிட்டுருக்கு மஸ்டர்ட் சீட்ஸ். அண்ட் ஒரு தால் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு சாம்பார் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய சைஸ் ஆனியன் தான் 1 எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ப்ரௌனாக குக் ஆகட்டும். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நல்லா ப்ரௌனாக வந்து குக் ஆகணும். இது எந்த அளவுக்கு ப்ரௌனாக குக் ஆகுதோ அந்த அளவு சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆனியன்ஸ், கார்லிக் இது மாதிரி நிறையவே நீங்கள் உங்கள் ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. இப்போ நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கார்லிக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 50% நல்லா ப்ரௌன் ஆனது ஆனியன், நீங்கள் வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து நான் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதில் மிளகாய் பொடியும் ஆட் பண்ண போகிறோம். நல்லாவே ப்ரௌன் ஆகிடுச்சு ஆனியன்ஸ். ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரொக்கோலிஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீங்கள் ஸ்டர் ஃப்ரை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது நல்லாவே சுருங்கிடும். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம், இன்செக்ட்ஸ் எதுவுமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு. இருந்தாலும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆயிலையும் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியும் ஃப்ரை பண்ணி வேக வைக்கலாம். நான் கொஞ்சம் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி தான் நல்லா இது குக் பண்ண வைக்க போகிறேன். ஸோ இந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க பேனில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 டம்ளர் தண்ணி இது கூட ஆட் பண்ணி குக் பண்ண விட்டுடலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாலாம் ஆகாது, ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமமே அவ்வளோதான். ஆனால் சீக்கிரமாகவே இது குக் ஆகிடும். ஜஸ்ட் லீவ்ஸ் மாதிரி தானே இருக்குது அந்த பூவு, ஆனால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக இந்த டிஷ் வந்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி. இப்போ அந்த வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ப்ரொக்கோலியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து கோகோனட் வந்து கிரேட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து நான் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த ஹீட்லேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யம்மியான ப்ரொக்கோலி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.